Hello viewers, welcome to Critic Kuber. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படத்தோட டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நம்ம சேனல் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போகுது. 858ல இருக்கு. சோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க டீடைல் ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த மகாராஜா படத்தை வந்து பாத்தீங்கன்னா இயக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா நிதிலன் சுவாமிநாதன். இவர் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் படமான குரங்கு பொம்மை வந்து எடுத்திருந்தாரு விதார்த்த நடிப்புல. ஸோ அந்த படமும் ஒரு ஆவரேஜான படம். ஸோ ரெண்டாவது படம் தான் இந்த படம் இவருக்கு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜினேஷ் லோக்நாத். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மைக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டர். ஆனால் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து கன்னட மியூசிக் டைரக்டர். அது இல்லாமல் ஒரு காந்தாரா படம் மூலியமாக தான் ஃபேமஸ் ஆனதுனால இவர் கன்னட மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அவர் வந்து கன்னடத்தில் காந்தாரா பண்ணுறதுக்கு முன்னாடியே குரங்கு பொம்மை மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் காந்தாரா போய் பண்ணி ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஸோ அதனால ஒரு தமிழ் மியூசிக் டைரக்டர் தான். மகாராஜா இந்த படத்தோட கதைன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடை, அதாவது முடித்திருத்துற கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலில். ஸோ அது இல்லாமல் இவரோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வேலை செய்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு வராரு. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவருக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு பொருள், வீட்டுக்கு ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கமான ஒரு பொருள் வந்து காணாம போகுது. தெரிஞ்சு ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸில் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நானும் இங்கே அதை ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, குப்பை தொட்டி தான். ஸோ ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, இப்படி கையை காமிச்சு சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி. அது ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டு குப்பை தொட்டி வந்து காணாமல் போயிடும். அது பேர் லக்ஷ்மின்னு வச்சுருக்காங்க. அது என்னடா இது குப்பை தொட்டியை போய் காணோன்றாங்க, இதுக்கு இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்குமே அது அந்த இது பட்டுது படம் பார்க்கும்போது. அந்த குப்பை தொட்டிக்கும் அது எல்லாமே இவங்க ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குது. அது ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லாமே விஜய் சேதுபதி டைலாகாகவும் சொல்லுவார். ஸோ இதனால் வந்து குப்பை தொட்டியை போய் காணோன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கீங்கன்ட்டு. அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கும்போது ரொம்ப கரெக்டான ஒரு மீட்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கும்படியாக இருந்தது. ஸோ லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆச்சு. லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக லாஜிக்லாம் பார்த்து தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ காணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ கம்ப்ளைண்ட் வாங்காமல் அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க. அவர் வந்து இந்த இவர் இப்போ சூரிய காமெடி தான் ஞாபகம் இருந்தது. சூரியும் ரோபோ சங்கரும் பண்ணுவாங்க. காலையில் 6 மணி இருக்கும். அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரைட்டருக்கு வந்து விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் வீட்டிலேருந்து கடை சாத்திட்டு வந்தது, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கதை சாத்திட்டு அதுக்கப்புறமா சாவியை வச்சுட்டு சட்டையை மாற்றினதுலேருந்து எல்லாமே இன்ச்சு பை இன்ச் எல்லாமே வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லுவார். அதே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜ் கிட்ட அதே இதை சொல்லுவார். அது அந்த சீன்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. ஏன்னா தேட்டர்லேயே பயங்கரமாக சிரிப்பால் ஒழிச்சுது. ஏன்னா சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லுவார். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நட்ராஜ் பேசுவார். அப்போ வந்து இதே மாதிரி சொல்ல ஆரம்பிப்பார். அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி நரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க யூஸ்வலாக சொன்னதை தானே திருப்பி சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பாங்க. பட் அந்த இடத்துல வேற ஒன்று விஷயத்த வந்து விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுவார். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது படத்தில் ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன் பிளேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பழி வாங்குற கதை தான். ஸோ லிட்டரலாக ஒரு பழி வாங்குற கதை தான். அதை இவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கையாண்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது இந்த ஸ்டோரியில். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதைக்குள்ளே போக கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு டேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து சான்ஸே இல்லை, செம்ம ஸ்பீடாக போவோம், செம்ம கிரிப்பிங்காக இருந்தது. நீங்கள் அடுத்த சீன் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்குமே சூப்பராக இருந்தது. சரியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரோல் பிளாக்ல. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் சான்ஸே இல்லை. அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, லேகே தெரியல எங்கேயுமே, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் சான்ஸ் இல்லை, அல்டிமேட்டாக இருந்தது. அந்த 2 ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் அப்போ ஐயோ பயங்கரமாக இருந்தது. தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாகவுமே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுருக்க ஒரு அப்பாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பெருசாக ஒரு கனெக்டை கொடுக்கும். நல்லா இருந்துச்சு. அதை வந்து அவங்க ரொம்ப வல்கராகவும் காட்டாமல் டீசெண்டாக காமிச்சு நல்லபடியாக முடிச்சிருக்காங்க படத்தை. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா லீடாக நடிச்சிருக்காரு. அவரோட 50வது படம் இது. ஸோ அவர் நடிச்சிருந்தா ஒரு கமர்ஷியல் படமோ இல்லை ஒரு மாஸ் ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து அவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்.
எந்த ஒரு ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தயங்குவாங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, அதுவும் 50வது படமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இதில் வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் கூட யோசிக்காம போல்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சேதுபதி சார், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஷட்டலாக, ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் மாதிரி காமிச்சிருக்காங்க படத்தில். பட் அவரோட கேரக்டர் வந்து ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரோட கேரக்டர் ஆர்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவர் எப்படிப்பட்ட மனுஷன்றதுக்கு வந்து அவரோட பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். அதுக்கு போயிட்டு வந்து விஜய் சேதுபதி போய் பேச போவார் அந்த பிரசிடென்ட் கிட்டையும் பிரின்சிபால் கிட்டையும். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அவர் ஒரு விஷயத்தில் வந்து எப்படி தப்பானா இருக்காரு, இதுதான் ஒரு விஷயம் வேணும்னா எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அடமெண்ட்டாக இருக்காருன்றதை அந்த ஒரு சீன் மூலிமா ஆடியன்ஸ் கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த சீன் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு சீனுமே இருக்குது படத்தில், அதை நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃபிலமின் ராஜோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் சீன்லேருந்து டில் கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக புரிகிற மாதிரி, ஒரு நார்மல் ஆடியன்ஸ் படம் பார்த்தா எப்படி ஈஸியாக புரியுமோ அந்த மாதிரி வந்து அவரோட கட்ஸ் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்குது. அந்த 2 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார் அவரோட எடிட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரேமிங்லாம் சூப்பராக இருந்தது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சீன் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையடிக்கிற சீன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. ஸோ ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அஜனேஷ் லோக்நாத்தோட மியூசிக் சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான். ஏன்னா நிறைய பாட்டு வச்சோன்னா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோ பண்ணிவிடுறதுனால ரொம்ப கிளவராக ஒரே ஒரு பாட்டு தான். அதுவும் அவங்க பிட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாங்குமே நல்லா இருந்தது. ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வர சாங் அது. ஸோ அந்த சாங் மட்டும் தான் படத்தில் இருக்குது. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருந்தது. பட் ஏன்னா ரியலிஸ்டிக் சவுண்டை வச்சு நிறையா வச்சு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. செம்மையாக இருந்தது பிஜிஎம் ஒன்றுமே. அதுவும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகிற இடத்துலலாம் சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்தது மியூசிக்கு. அல்லாமல் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அல்லாமல் சும்மா அவங்கள படத்தில் போடணுமேன்ட்டு போடல, அவங்களோட ரோல்மே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பராக எழுதியிருக்காங்க அவங்களுக்கான கேரக்டர் ஆர்க்கு. அனுராக் கேஷப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய கொலை பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து வேற என்ன தமிழ் ஆர்டிஸ்ட் யாரா போட்டிருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது. ஆனால் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இந்த ரோலை வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. அனுராக் கேஷப் வந்து அவ்வளோ ப்ராமிசிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லுவேன். படம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டி வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஸ்டார்டிங் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பண்ணுவார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி டபுள் சைடடாக தான் காமிச்சிருப்பாங்க. அவர் நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி ஒரு டைலாமாலேயே இருக்கும் அவரோட கேரக்டரோட இது. ஸோ ஆனால் டுவர்ட் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டரு. சிங்கம்புலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் அவர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அதுவும் லாஸ்ட்டு அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து அவரும் வந்து விஜய் சேதுபதி இவங்க 3 பேருமே பேசுவாங்க. ஸோ ஒரு வீட்டில் நடக்கும் அந்த போர்ஷனு, ஒரு மாதிரி நடித்து காட்டுவார். அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை, மனுஷன் பின்னிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு டேரக்டர், அதனால அவருக்கு வந்து அந்த ரோல் எப்படி என்னன்னு தெரியும். அதனால வந்து அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோலுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. பாய்ஸ் மணிகண்டன். ஸோ அவர் வந்து நான் நடுவில் கொஞ்சம் நல்லா படம்லாம் நடிக்காமல் இருந்தார். ஸோ இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, நெகட்டிவ் ரோல் தான். பட் இருந்தாலுமே வந்து கொடுத்த ரோலை வந்து நீட்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அந்த ரோல் அவருக்கு சூட் ஆகிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அபிராமி ஒரு சின்ன போர்ஷன் தான் வராங்க. ஸோ சின்ன போர்ஷன் இருந்தாலுமே அவங்க கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா பாரதி அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சீன் தான், டக்குன்னு போயிடுது அவங்க போர்ஷன்ஸ்லாம். ஸோ அவங்களாம் வந்து நார்மலாக வந்துட்டு போகிற மாதிரி தான் அந்த திவ்யா பாரதி கேரக்டர் எல்லாமே. மம்தா மோகன்தாஸ் வந்து ஒரு பிடி டீச்சராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு படத்தில் தேவையில்லாத மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அவங்க வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு அவங்க ஒருத்தர்கிட்ட வந்து டேரெக்டாக 1-to-1 பேசுவாங்க. அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 டைலாக் தான் பேசுவாங்க. ஆனால் செம்மையாக இருந்தது, நச்சுன்னு இருந்தது. மண்டையில் கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த அவ்வளோ ஆழமாக அழுத்தமாக இருந்தது ஒரு டைலாக்குமே. தேட்டரில் வந்து செம்ம கிளாப்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே.
படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ நெகட்டிவ் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா ஒன்று சொல்லலான்ட்டு எதுவுமே என் கண்ணுக்கு படலை நெகட்டிவாக. ஏன்னா அவ்வளோ நல்ல படத்தை நம்ம ஏன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் கூட சொல்ல முடியாதாலும் அவ்வளோ சூப்பராக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. லாஜிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லாஜிக் இல்லைன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. லாஜிக் மீறல்கள் வந்து எதுவுமே இல்லை படத்தில். கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டில் பட்டுது. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பொண்ணு வந்து ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க ஒரு டைலாகு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் இருக்காரு. ஸோ அவருமே 2 பேரும் ஒன்றா வச்சு பேசியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இவர் வந்து ரெண்டு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின் வில்லன்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பொண்ணு பேசுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு வில்லன் இருப்பார். 2 பேருமே ஒன்றா உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா அந்த டைலாக் வந்து இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கனெக்ட் ஆச்சு எனக்கு அந்த விஷயம். அவங்க பேசுகிற டைலாக்ஸு, அவங்க சொல்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு நல்லாவே கன்வே ஆச்சு. பட் இன்னும் அவரையும் வச்சுட்டு அந்த ஒரு செகண்ட் வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையுமே 2 பேருமே உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இம்பேக்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எந்த நெகட்டிவுமே கிடையாது. ஸ்லோ ட்ராக் எதுவுமே கிடையாது. செம்ம ஸ்பீடாக போச்சு. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒர்த்தான ஒரு படம் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் என்னன்றது தெரியும். ஸோ நிறைய ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு ஃபேமஸ் கொரியன் படத்தோட ரீமேக் தான். ஸோ நானும் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ரிவ்யூவில் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு அந்த கொரியன் படம் தான்ட்டு. ஸோ அந்த படம் பேர் சொன்னால் உங்களுக்கு டோட்டல் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரியாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லலை. தயவுசெய்து நீங்கள் யார் படம் பார்த்தாலுமே ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினான பிளாட்டு, ஸோ முக்கியமான விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க. ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த படம் பார்க்கும்போது இருந்த அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ரொம்ப சின்ன பசங்களை கூட்டு போகாதீங்க. ஏன்னா கழுத்தை வெட்டுற சீனு, கையை வெட்டுற சீன்ற மாதிரி நிறைய ரத்தம் தெரிகிற காட்சிகள், கொடூரமான காட்சிகள்லாம் இருக்குது கொஞ்சம் அங்கங்கே. பட் ஆனால் இந்த கதைக்கு இது தேவை தான். பட் ஆனால் அதையும் கட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக கட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அது கரெக்டாக தேவையாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு சாமானியனுக்கு வந்து கோவம் வந்தால் எந்த மாதிரி இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரக்டர் மூலிமா பிரதிபலிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அது ரொம்ப ஆப்டாகவே தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயலன்ஸ் மாதிரிலாம் தெரியல. கதைக்கு கரெக்டாக தேவையான ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் வச்சிருக்காரு. அதுவும் கரெக்டாகவே இருந்திருக்கு. ஏன்னா படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்கர் வேர்ல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஏசிடிஃபைடு அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை படத்தில். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ பிலோ 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பசங்களை வந்து கூட்டு போகாதீங்க. 5 இயர்ஸ் மேலே இருக்கிற பசங்களை கூட்டு போய் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இந்த படம் மூலிமா கன்வே பண்ணியிருக்காங்க. மகாராஜா படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங், கிரிட்டிக் ரேட்டிங் 3.75 out of 5.